ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டியர்எஸ்சி சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, இட்லி பொடி எப்படி அரைக்கிறதுன்னா அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன். வாங்க என்னென்னு பார்க்கலாம். 1 கப் அளவு கருப்பு உளுந்து, 1/4 கப் அளவு கடலைப்பருப்பு, 10 பல் பூண்டு, காரத்துக்கேற்ப வரமிளகாய், கருவேப்பிலை வாஷ் பண்ணிவிட்டு ட்ரையாக எடுத்து வச்சுக்கோங்க. தேவையான அளவு பெருங்காய பொடி, 2 டீஸ்பூன் அளவுக்கு எள்ளு, கருப்பு எள்ளு எடுத்திருக்கேன். தேவையான அளவு உப்பு. எள்ளு நீங்கள் வெள்ளை எள்ளு கூட சேர்த்துக்கலாம், வெள்ளை உளுந்தும் சேர்த்துக்கலாம். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயை ஹீட் பண்ணிக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டால் போதும், அது வறுக்கிறதுக்காக. ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வறுக்கணும், ஏன்னா கருகிடும் இல்லைன்னா. இப்போ எண்ணெய் சூடானதும் வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. கூடவே பூண்டும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த 3 பொருளையும் நல்லா வறுத்து எடுத்துக்கணும். கைவிடாமல் வறுத்து எடுத்துக்கோங்க. கூடவே கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு கருப்பு உளுந்து சேர்த்துக்கோங்க. இதையும் கைவிடாமல் கிளறி விட்டுட்டே இருக்கணும். பொன்னிறமாக ஆகிற வரையும் கிளறி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு எள்ளு சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே சேர்த்து கைவிடாமல் பொன்னிறமாகிற வரையும் கிளறி விட்டுக்கோங்க. நமக்கு கலர் சேஞ்ச் ஆகுறது பார்த்தாலே தெரியும். இது எல்லா பொருளும் நல்லா வறுபட்டாலே நம்ம எடுத்து கொட்டும்போது சலசலன்னு ஒரு சவுண்டோடையே வரும். அப்படி இருந்தாலே நல்லா வறுபட்டுருக்குன்னு அர்த்தம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த பொருளோட கலந்து விட்டுக்கோங்க. இப்போ வறுத்த இந்த பொருள் எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் மாற்றி கொஞ்சம் நேரத்துக்கு ஆற விட்டுருங்க. ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் மிளகாய் பூண்டு போட்டு ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு சாஃப்டாக வேணும்னாலும் சாஃப்டாக அரைச்சிக்கலாம். எனக்கு கொரன்னு தான் தேவைப்படுது, அதனால நான் கொரன்னு அரைச்சி எடுத்துக்கிறேன். அப்போ தான் ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம பருப்பு எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். எல்லா பருப்பையும் எடுத்து மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இட்லி பொடி அரைச்சிட்டோம். இதை கொஞ்சம் பிளேட்டுக்கு மாற்றிட்டு கொஞ்சம் நேரம் ஆற விட்டு அதுக்கப்புறம் ஒரு கண்டெய்னர் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.